என் அன்பு தமிழ் சொந்தங்களை யூடியூப் சேனலுக்கு வரவேற்க நண்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? குளூர்ல மலையில எல்லாரும் தீபாவளியை கொண்டாடி முடிச்சுட்டு ஒரு நடுங்கி போய் இருக்கக்கூடிய சூழ்நிலையில பள்ளி கல்லூரிகளுக்கெல்லாம் நாளை விடுமுறை அளிக்கப்படும் சொல்லிட்டு மாவட்ட ஆட்சியர்களுக்கெல்லாம் அவர் அறிவிப்பு வந்திருக்கிறதா புதிய செய்தி வந்திருக்கு. தமிழ்நாடு அரசுடைய நிலைப்பாடு என்ன, எந்தெந்த மாவட்டங்களை நாளைக்கு ரெட் அலர்ட் கொடுத்திருக்காங்க அப்படிங்கக்கூடிய ஒரு முக்கியமான வீடியோவை தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி யூடியூப் சேனலுடைய நிறைய சொந்தங்களை எடுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் சேரும் நண்பர்களே. 22/10/2025 புதன்கிழமை காலையில 4 மணிலேருந்து மிக கனமழை இருக்கும்னு சொல்லிட்டு வானிலை மைய இயக்குனர் பாலகிருஷ்ணன் தெரிவிச்சிருக்காங்க. அதே சமயத்துல தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 21/10/2025 மிகப்பெரிய அளவுல கனமழை பெஞ்சுக்கிட்டு இருக்குது. தமிழ்நாடு முழுக்கவே இந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமா அதிக மழை பெஞ்சுக்கிட்டு இருக்குது. இதனால மீனவர்கள் எல்லாம் கடலுக்கு செல்ல வேணாம்னு சொல்லிட்டு வானிலை மைய இயக்குனர் தெரிவிச்சிருக்கிறாரு. பாலச்சந்திரன் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, குறிப்பா கடலோர மாவட்டங்களாகக்கூடிய நாகப்பட்டினம், கடலூர், துறைமுக நகரங்களாகக்கூடிய சென்னை, இங்கெல்லாம் மீனவர்கள் கடலுக்கு போயிருந்தாக்கா உடனடியாக கரைக்கு திரும்ப சொல்லிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மறு அறிவிப்பு வர வரைக்கும் யாரும் கடலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ நான் விஷயத்துக்கு வந்துடுறேன். பள்ளி கல்லூரிகளுக்கெல்லாம் கிட்டத்தட்ட 18ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரைக்கும் தீபாவளி விடுமுறையை நம்ம அனிமையா இனிப்போட கொண்டாடினோம். சோ இப்போ குளிர் அதிகமா இருந்துகிட்டு இருக்கு, அதிகமா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்குது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டத்துல கிட்டத்தட்ட 11 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு சொல்றாங்க. குடவாசல், நன்னீரத்துல 8 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்குது. அதே மாதிரி வந்தவாசியில 6 சென்டிமீட்டர் பதிவு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மீனம்பாக்கம் சென்னை டெர்மினல் ஏர்போர்ட்ல கிட்டத்தட்ட 7.5% மழை பதிவாயிருக்கு. நாளைக்கு சூழ்நிலை பருவநிலை பார்க்கும்போது 22/10/2025 மிக கனமழை இருக்கும், அதிக கனமழையும் இருக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கிற அடிப்படையில இது மேகக்கூட்டங்கள் அதிகமா திரண்டு இருக்கிறதுனால தமிழ்நாடு மக்களுக்கு ஒரு வானிலை மைய இயக்குனர் என்ன சொல்றாங்கன்னா, பாலச்சந்திரன் அதிகமா இந்த 5 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் கொடுத்திருக்காங்க. அதே சமயத்துல டெல்டா மாவட்டங்கள் அதிகமா மழை பெய்யக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் கொடுத்திருக்கிற அடிப்படையில மக்கள் ரொம்ப சிரமமா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறதுனால தமிழ்நாடு அரசுக்கு ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. தமிழ்நாடு அரசும் நான் சொன்ன மேற்கொண்டு சொன்னக்கூடிய அந்த மாவட்ட ஆட்சியர்களோட கலந்து பேசி காலையில சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு 6:30க்குள்ள அதிகமா கனமழை இருந்ததுன்னா பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை கொடுக்கலாம். இன்னும் சொல்ல போனா 7% மழை கம்மியா இருந்ததுன்னா பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை கொடுத்து காலேஜுகள் எல்லாம் வழக்கம் போல் நடைபெறலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிற அடிப்படையில தமிழ் சொந்தங்களுக்கும் யூடியூப் சேனலுடைய வியூவர்ஸ், இன்னும் சொல்ல போனா பெற்றோர்கள், மாணவர்கள், இன்னும் நம்ம தமிழ் சொந்தங்கள் அனைவருக்குமே இந்த வீடியோ கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொன்னாக்கா நம்மளுடைய சேனல்ல இருக்கக்கூடிய 1,50,000 பேர் கிட்டத்தட்ட லைவா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. சோ எல்லாருமே தமிழ்நாடு மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடையில நீங்க ஷேர் பண்ணுங்க. இது சொல்ல போனாக்கா கடலோர மாவட்டங்களா இருக்கக்கூடிய காரைக்கால், புதுச்சேரி மாநிலங்களும் மிக கனமழையா பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால அந்த பள்ளி கல்லூரி விடுமுறை சம்பந்தமா அந்த முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் முடிவு பண்ண போறதா செய்திகள் வந்துட்டு இருக்காடி. அடிப்படையில சுட சுட இன்னைக்கு தேதி பாத்தீங்கன்னா 21/10/2025 உங்களுக்கு நான் தெரிவிச்சுட்டேன். நாளை காலையில அடிக்கக்கூடிய மழை மிக கோரமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிற அடிப்படையில யூடியூப் சேனல் சொந்தங்களுக்கு இந்த விழிப்புணர்வுக்காகவும் பாதுகாப்பா இருக்குன்னு சொல்லிட்டோம். மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இந்த வீடியோவை சமர்ப்பணம் பண்றேன். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனாக்க லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. மழையோட தரத்தை சம்பந்தப்பட்ட வீடியோவை தொடர்ந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். நன்றி.